அருகே உள்ள பல்வேறு ஊராட்சிகளிலிருந்து கழிவுநீர் நொய்யல் ஆற்றில் கலக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. முக்கிய நீராதாரமாக விளங்கும் நொய்யல் ஆற்றில் கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கோவையை அடுத்த மத்துவராயபுரம் ஊராட்சியில் 5 கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்றின் கிளை ஓடை இருக்கிறது. மசவரம்பு எனப்படும் இந்த ஓடையில் ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த கழிவுகள் கலக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மத்துவராயபுரம் ஊராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் மூலம் கழிவுநீர் ஓடையில் கலப்பதாக கூறப்படுகிறது. ஓடை அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இடத்துல ப்ரப்போசல் கொண்டு வந்தாங்க. பட் இப்போ அதில் போயிட்டு இருக்கிறது அத்தனையுமே கழிவுநீர் கலக்கிறது மட்டும் இல்லை, அந்த இடத்துல சிறுவாணி வாட்டர் வேஸ்டேஜ் பைப்பு இருக்குது. அந்த இடத்துல இந்த கழிவுநீர் போகிறப்போ அதில் இருக்கிற அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே போய் மக்களுக்கு சில டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சென்னை, கோயம்புத்தூர் சிட்டியில் எல்லாமே சிமெண்ட் தான் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு மழைநீர் வடிகால் தேவைப்படுது. பட் இங்கே அப்படி இல்லை. இது ஒரு கண் துடைப்பு மூலமாக மழைநீர் வடிகால் இங்கே பெயரில் கண் துடைப்பு மூலமாக சாக்கடை மிக்ஸ் பண்ணி டேரெக்டாக நொய்யலை கலக்கிறாங்க. இந்த ஊராட்சி மட்டும் இல்லை, இங்கேருந்து சிறுவாணி மெயின் ரோட்டில் சிறுவாணி டு கோயம்புத்தூரில் இருக்க அந்த வேலையில் இருக்க நொய்யல் டிராவல் பண்ணுற எல்லா ஊராட்சியிலும் இதே தான் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கல. ஓடையில் கழிவுநீர் கலப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதுடன் குடிநீரும் மாசடையும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் கழிவுநீர் கலந்த ஓடையில் நீர் அருந்துவதால் பாதிக்கப்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா செக் டேம் 2-3 செக் டேம் இருக்குங்க. அந்த செக் டேமில் அந்த கழிவுநீரெல்லாம் போய் தேங்கி நிற்கிறதுனால அங்கே இருக்கிற மீன், அந்த பறவைகள் தண்ணி குடிக்கும்போது, யானைகள், காட்டு விலங்கினங்கள் எல்லாமே இங்கே தான் தண்ணி குடிக்குதுங்க. அது தண்ணி குடிக்கும்போது அந்த விலங்கினங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுது. ஏன்னா இங்கே இருக்கிற தண்ணி தான் டைரெக்டாக நம்மளுக்கு சிட்டிக்கு கொண்டு போகிறாங்க. அந்த சிட்டியில் குடிக்கிறனால நம்மளுக்கு நிறையா இன்ஃபெக்ஷன்ஸு, காலரா, அந்த மாதிரி வாட்டர் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் நிறையா இன்க்ரீஸ் ஆகுது. நொய்யலாற்று படுகையில் கழிவுகள் கலப்பது தொடர்பாக மத்துவராயபுரம் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டபோது மழைநீர் வடிகாலை மாற்றுப்பாதையில் அமைக்க கோரியுள்ளதாக தெரிவித்தார். மத்துவராயபுரம் மட்டுமின்றி மாதம்பட்டி, ஆலந்துறை, பேரூர், செட்டிப்பாளையம், இருட்டுப்பள்ளம், புழுவாம்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளிலும் நொய்யலாற்று படுகையில் கழிவுநீர் கலக்கிறது. ஓடையில் கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஐஸ்வர்யா. கோவை மத்துவராயபுரம் ஊராட்சியில் நொய்யல் ஆற்றின் கிளை ஓடையில் கழிவுநீர் கலக்கப்படுவது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, சொல்லுங்க, மகவரம்பு எனப்படும் ஓடை மாசு அடைஞ்சது எப்படி? அதாவது நிச்சயமா பத்மபிரியா, கோவை சிறுவாணி சாலையில தான் இந்த மத்துவராயபுரம் ஊராட்சி அமைந்திருக்கு. அதாவது தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட இந்த மத்துவராயபுரம் ஊராட்சியில விவசாயம் பிரதானம் என்றாலும் கூட இந்த ஊராட்சி பகுதியில் கல்வி நிறுவனங்கள், கடைகள், அப்புறம் நிறைய குடியிருப்புகளும் இந்த பகுதியில உள்ளது. வனம் சார்ந்த பகுதியான இந்த ஊராட்சியில தான் சிறுவாணி நல்லூர் வயல்ல இந்த மசவரம்பு ஓடைன்னு சொல்லக்கூடிய இந்த நொய்யலாற்றோட கிளை ஓடை பயணிக்கிறது. சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மொசவரம்பு ஓடை பயணித்து நொய்யலாற்றுல போய் கலக்குது. தற்போது இந்த சிறுவாணி சாலையில ஊராட்சி சார்பில் தான் ஒரு வடிகால் அமைக்கப்பட்டிருக்காங்க. அந்த வடிகால் எதற்குன்னா மழைநீர் வடிகாலுக்காக அந்த ஓடைய அந்த வடிகால் அமைக்கப்பட்டிருந்தாங்க தெரிவித்தாங்க. ஆனா பொதுமக்கள் அங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மழைநீர் வடிகால் மூலமா அங்க இருக்கும் அந்த வணிக வளாகங்கள், குடியிருப்புகள், அப்புறம் அந்த கல்வி நிறுவனம், அதோட கழிவுகள்லாம் அந்த வடிகால் மூலமா இந்த ஓடையில கலப்பதா சுற்றுச்சூழல் மாசடைவதோட அங்க இருக்கிற நிலத்தடி நீரும் பாதிக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பத்மபிரியா. ஐஸ்வர்யா, இந்த மழைநீர் வடிகால் எதற்காக அமைக்கப்பட்டது? இதனால் பயன் இருக்கா? இந்த மழைநீர் வடிகாலால் அந்த ஊரில் பயன் எதுவும் இருக்கிறதா? இல்ல, அதுதான் நீங்க அந்த தொகுப்பிலேயே அந்த பொதுமக்களோட பேட்டியை கேட்டிருக்கலாம். அவங்க என்ன ஒரு இதை முன்வைக்கிறாங்கன்னா, ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா, நகரப்புறங்கள்ல இது போன்ற மழைநீர் வடிகால் தேவைப்படுவதெல்லாம் இருக்கலாம். ஆனா இது போன்ற கிராமப்புறங்களா, அதுவும் வனம் சார்ந்த இந்த ஊராட்சியில இது போன்ற மழைநீர் வடிகால் என்பது தேவையில்லை. ஏனென்றால் இது கான்கிரீட் அந்த மாதிரி பகுதிகளில் மழைநீர் வடிகால் இருந்தா மழை பெய்யும் பட்சத்துல அங்கிருந்து அந்த மழைநீர் வடியும். ஆனா இது போன்ற ஊராட்சிகளையோ கிராமப்புறங்களையோ, குறிப்பாக வனம் சார்ந்த பகுதி ஒட்டியுள்ள உள்ள பகுதிகளில் மழை பெய்யும் போது அது தானாகவே கீழே அதாவது நிலத்தடியில போய் கலந்துரும். அதனால இந்த மழைநீர் வடிகால்னால எந்த ஒரு பயனும் இல்லைங்கிறது தான் அங்க உள்ள பகுதி மக்களின் ஒரு கருத்தாக இருக்கு. பத்மபிரியா.
ஐஸ்வர்யா, மசவரம்பு ஓடையில் கழிவுநீர் கலக்கிறதால ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன? நிச்சயமா, அதாவது நொய்யலுங்கிறது வந்து கோவையோட ஒரு முக்கிய பிரதான குடிநீர் ஆதாரமா இருக்கு. இந்த மசவரம்போட எங்க பாத்தீங்கன்னா நொய்யல் ஆற்றையோட இரண்டாவது முக்கியமான நீர்வழி பாதைன்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா, இணைப்புல காத்திருங்க, தொடர்பிலே இருங்க. மத்துவராயபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் குப்புராஜ் நம்மோடு தொலைபேசி இணைப்புல இருக்கிறார், அவரிடம் பேசலாம். குப்புராஜ் சார், வணக்கம். வணக்கம் மேடம். ஊர் மக்கள் சொல்றது என்னன்னா, இந்த மழைநீர் வடிகாலால ஊருக்கு எந்த பயனும் கிடையாது, விவசாய நிலப்பரப்புல இந்த மாதிரி ஒரு மழைநீர் வடிகால் அவசியமே கிடையாது. ஆனா வந்து இந்த வடிகாலால தான் ஓடை மாசுபடுவதாகவும் அவங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? மேடம், அது வந்து மழை தண்ணி வந்து ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு வருது. அதாவது காருண்யா யூனிவர்சிட்டி பக்கம் இருக்குங்க மேடம், அது ரோட்டு மேல. சரி. ஹலோ, காருண்யா யூனிவர்சிட்டி முன்னாடி ரோட்டு மேல இருக்குங்க. அந்த ரோட்டுக்கு முன்னாடி ஆதிவாசிகள் குடியிருப்பு பகுதி இருக்குங்க. அந்த மழை தண்ணி வந்து அந்த ஆதிவாசிகள் குடியிருப்புக்குள்ள பூதுது. அதுக்கு வந்து ஒரு மழைநீர் வடிகால் மாதிரி அங்க கட்டியிருக்காங்க. அந்த மழைநீர் வடிகால் வந்து கட்டி அந்த மசரும் ஓடையில கொண்டு வந்து அந்த மழை தண்ணி போய் ஓடையில போய் ஜாயிண்ட் ஆகுறது அந்த வடிகால் கட்டிக்கிறாங்க. அது ஒரு 7-8-10 குடியிருப்பு வந்து அவங்க ட்ரைனேஜ் வீட்டு கழிவு தண்ணி இருக்குல்லுங்க. ஆமா. அந்த கழிவு தண்ணி வந்து அந்த ட்ரைனேஜ் வாட்டர்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த ஜாயின் பண்ண தண்ணி இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு. ஜாயின் பண்ணி தண்ணி எல்லாம் அதுல விடக்கூடாது, நாங்களும் அட்வைஸ் பண்ணிட்டோங்க. சரி, குப்ராஜ், ஊர் மக்கள் யாரேதும் உங்ககிட்ட வந்து நேரடியா இத பத்தின புகார்களை தெரிவிச்சிருக்காங்களா? அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சொன்னாங்க, நிறைய வந்து சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் தரப்புல ஒரு சோக் பிட் ஒன்று கட்டி கொடுக்குறாங்க. அது வந்து கான்ட்ராக்ட் வந்து கலெக்டர் ஆபீஸ் மூலியமா டெண்டர் விட்டுருக்காங்க. அது தொடர்ந்து பேசுங்க குப்ராஜ், நீங்க தொடர்ந்து உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. அதான் கலெக்டர் ஆபீஸ் மூலியமா டெண்டர் விட்டுருக்காங்க மேடம். சரி, இதுல வந்து நீங்க நேரடியா தலையிட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லன்னு சொல்றீங்களா? இல்லைங்க. இத பத்தி நீங்க களத்துல நேர்ல போய் ஆய்வு எதுவும் செஞ்சீங்களா? செஞ்சங்க. அங்க இருக்கிற குப்பைகள் நானே பக்கத்துல இருந்து குப்பைகள் நான் எடுத்துங்க. பூரா குப்பை அந்த ஆத்து பக்கத்துல அந்த பப்ளிக் வந்து குப்பையை போட்டிருப்பாங்க. டிராக்டரி வச்சு நானே குப்பை அள்ளுங்க. மறுபடியும் குப்பையில அந்த பப்ளிக் அதுக்குள்ளேயே கொண்டு வந்து குப்பையும் கொட்டிக்கிறாங்க. மறுபடியும் அதை அள்ளிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது அந்த தண்ணி வந்து அதை கொண்டு ட்ரைனேஜ் வாட்டர் விட வேண்டாம்னு சொல்லிக்கு சோக் பிட் கட்டுன பின்னாடி நீங்க தண்ணி விட்டா போதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா சோக் பிட்டுக்கு உண்டான பணி நடந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காண நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் என்ன? குப்பைகளுக்கு வந்து நாங்க டெய்லி குப்பை வாங்குற மாதிரி ஒரு வண்டி விடுறோங்க. டெய்லி ஒரு டைம் வாங்குற மாதிரி அதுக்கு உண்டான வேலையை பண்ணிட்டு இருக்கிறோங்க. பஞ்சாயத்துல ஒரு டாக்ஸி இருக்கு. அந்த டாக்ஸி எஃப்சிக்கு போயிருக்குங்க. தொடர்ந்து பேசுங்க. எஃப்சிக்கு போயிருக்கு. அந்த டாக்ஸி வந்ததுமே அந்த பர ஏரியாவுக்கு டெய்லி ஒரு தர குப்பை வீட்டு குப்பையெல்லாம் வாங்குறதுக்கு அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துருக்குங்க மேடம். இதுக்கப்புறம் குப்பை சேராம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கால்வாயில சேர்ந்திருக்கும் குப்பையை அகற்றறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? காருண்யா யூனிவர்சிட்டியோட குப்பை வந்து அவங்க லேண்ட்ல போட்டுக்கிறாங்க. இந்த பப்ளிக் வந்து நம்ம பொதுமக்கள் வந்து குப்பையை கொண்டு வந்து மசரும்போட கிட்ட கொண்டு வந்து போடுறாங்க. அதை எங்க போடாதீங்க, டெய்லி வந்து குப்பையை வந்து நாங்களே கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துக்கிறோங்க மேடம். இதுவரைக்கும் குவிஞ்சிருக்கும் குப்பைகளை சுத்தம் செய்யறதுக்கும் அகற்றறதுக்கும் நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அது நான் தான் எடுத்துட்டு இருக்கிறேன் மேடம். ஆள் வச்சு நான் எடுத்துட்டு இருக்கிறேங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி திரு குப்ராஜ். தொடர்ந்து நமது செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, இது தொடர்பாக நீங்க அதிகாரிகள் கிட்ட கேட்டீங்களா? அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? நிச்சயமா, அதாவது பத்மபிரியா, நம்ம இத பத்தி கேட்கும் போதே இப்ப அவர் சொன்னது போல மழைநீர் வடிகளுக்காக தான் இது அமைக்கப்பட்டு இருப்பதாகவும், அதாவது இத வந்து மக்கள் அங்க வந்து புகார் தெரிவிச்சதுனால இதை மாற்று வழியில மாற்றி விடுறதுக்கான வழிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிச்சாங்க. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பதிவு செய்யணும். அதாவது இந்த ஓடையில மட்டும் இந்த கழிவுகள் கலப்பாம, இந்த நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி நல்லூர் வயல்ல இது துவங்கும் இந்த ஓடை வந்துட்டு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, அதாவது துவங்கும் இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு நீரோடையா இருக்கும். அதை நம்ம காட்சியிலேயே அதை பார்க்கல. அதை ஆனா அது ஒரு 100 மீட்டர் தொலைவில் அது பயணித்து வரும்போது பாத்தீங்கன்னா கழிவுநீர் கலந்த ஒரு நிறம் மாறிய ஒரு நிறத்துல அந்த ஓடை வந்து மாறிடுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து கழிவுகள், அதாவது அந்த வனம் சார்ந்த பகுதி என்னன்னா அங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அப்புறம் மற்ற கழிவுகள்லாம் அங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து வனம் சார்ந்த பகுதி, முன்னாடியே சொன்ன மாதிரி வனம் சார்ந்த பகுதி என்பதால் இது வந்து யானைகள் வழித்தடமும் இது முக்கியமான பகுதின்னு சொல்றாங்க. அதனால வன விலங்குகளோ யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகள் வந்து இந்த பகுதியை செல்லும் போது அந்த நீரை அருந்தும் போது அவங்களுக்கு பாதிப்புகள் உண்டாகும். அதாவது நிலத்தடி நீர் பாதிப்புகள் உள்ளாகாம வன விலங்குகளும் சுற்றுச்சூழலும் கூட பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது வந்து அந்த பொதுமக்களோட இயற்கை ஆர்வலோட கருத்தா இருக்கு பத்மபிரியா. ஐஸ்வர்யா, இந்த ஓடையில தேங்கி இருக்கும் குப்பைகளை அகற்றும் பணி எந்த இடத்துல தடைபட்டிருக்கு?
நிச்சயமா அவர் நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னது போலவே அந்த ஓடை, அதாவது அந்த சாலையில சிறுவாணி சாலையில அமைந்திருக்கும் அந்த ஓடைக்கு மத்தியில போடப்படும் குப்பைகள் வந்து அகற்றப்பட்டுட்டு தான் இருக்கு. அதாவது பொதுமக்கள் போய் அவ்வப்போது சொல்லும் போது, புகார் தெரிவிக்கும் போது அந்த குப்பைகள் அகற்றப்படுறதா அங்குள்ள பொதுமக்கள் சொல்றாங்க. ஆனா அதுக்கு பின்பக்கம், அதாவது அந்த ஓடை துவங்கும் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கழிவுகள் அங்கிருந்தே போடப்படுது. அந்த கழிவுகள் வந்து அகற்றப்படுறது இல்ல. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல கூட அந்த குப்பைகள் வந்து எரியூட்டப்படுறதுனால அங்க இருக்கிற புகைனால இதனாலேயே பாதிக்கப்படுறதான்னு சொல்லிட்டு அந்த பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அதாவது காலை நேரங்கள்ல இந்த குப்பைகள்லாம் போடாம இரவு நேரங்கள்ல வந்து அங்க போயிட்டு அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அப்புறம் இன்னும் சில கழிவுகள்லாம் அங்க போடுறதாகவும் அந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது குறித்து அவங்க வந்து பல முறை சொல்லியும் அதாவது சாலையோரம் மேலோட்டமா இருக்கிற குப்பைகள் மட்டுமே ஊராட்சி சார்பா அள்ளப்படுறதாகவும், வனத்துக்குள்ள ஓடுற இந்த ஓடைக்கு அருகில் கொட்டப்படும் குப்பைகள் வந்து அள்ளப்படுறது இல்ல. அதை நாங்க பல முறை வந்து இதை தொடர்பா சொல்லி அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்படணும், அங்க குப்பைகள் கொட்டக்கூடாதுன்னு சொல்லணும், கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியும் எந்த ஒரு நடவடிக்கை இல்ல அப்படிங்கிறது அப்பகுதி மக்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. பத்மபிரியா. ஐஸ்வர்யா, இதுக்கு முன்னாடி நீங்க வழங்கியிருந்த இந்த சிறப்பு தொகுப்புல மத்துவராயபுரம் ஊராட்சியை தவிர மற்ற ஊர்கள்ல இருந்தும் இந்த ஓடையில வந்து மாசு கலக்கிறதா நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த பகுதிகளில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? கண்டிப்பா. அதாவது இந்த பகுதி என்பது பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதி தான் இந்த ஊராட்சிகள்லாம். அதாவது அந்த தொகுப்புல வந்த மாதிரியே மாதம்பட்டி, ஆலந்துறை, இருட்டுப்பள்ளம், பேரூர், செட்டிப்பாளையம், புலுவாம்பட்டி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 ஊராட்சிகள் வந்து இந்த கோவை சிறுவாணி சாலையெல்லாம் அமைந்திருக்கு. இது இந்த சாலை, அதாவது இந்த ஊராட்சிகளை ஒட்டி தான் இந்த நொய்யல் ஆறும் பயணிக்குது. இந்த மத்துவராயபுரம் ஊராட்சி மட்டும் இல்லாம மற்ற ஊராட்சிகளும் இதே போன்ற பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அந்த பொதுமக்களின் மற்றொரு கவலையாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இதே போன்ற கழிவுகள் கொட்டுறது, குடியிருப்பு கழிவுகளை போய் இது நேரடியாக ஆத்துல கலக்கிறது, இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வராங்க. இப்ப அவர் சொன்னது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, சோக்பீட் நாங்க போடுறோம். ஆனா சோக்பீட் போடாமே இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து கடந்த மாதம் துவங்கப்பட்ட பணி. கிட்டத்தட்ட 1 மாதமாகவே அந்த இடத்துல கழிவுநீர் கலந்துட்டு வருது. இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது தான் அப்பகுதி மக்களோட ஒரு கேள்வியா இருக்கு. இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு காணணும். அதனால இதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இதுக்கான தீர்வு அமைச்சா மட்டும்தான் நொய்யல் ஆற்றை பாதுகாக்க முடியும் அப்படிங்கறதே வந்து அந்த பகுதி மக்கள ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு. பத்மபிரியா. ஐஸ்வர்யா, இந்த கோரிக்கை மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கா? கண்டிப்பா. அதாவது ஒவ்வொரு ஆட்சியர் குறைதீர் கூட்டமாகட்டும், இல்ல இந்த மாதிரியான புகார்கள் தெரிவிக்கிறாகட்டும், ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்துட்டு ஆட்சியருக்கு நேரடியாகவே வந்து புகார் மனுக்கள் தெரிவித்ததா சொல்றாங்க. ஆனா ஆட்சியருக்கு மட்டும் இல்லாது இத்துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகளுக்குமே இது தொடர்பா நம்ம புகார் அனுப்பியிருக்கோம், இணையதளம் மூலமாக கூட நாங்க அனுப்பியிருக்கோம் சொல்லிட்டு அந்த பகுதியில உள்ள இளைஞர்கள் வந்து நம்மள்ட்ட இந்த செய்தி சேகரிப்பு போது கூட சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கறதா இங்க அவங்க முன்வைக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். பத்மபிரியா. ஐஸ்வர்யா, மத்துவராயபுரத்திலிருந்து நீங்கள் கொடுத்த கள தகவல்களுக்கு நன்றி. இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு ஏற்படும் என்று நம்பலாம்.